ஹல்லேலூயா 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 ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, என் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் போற்றி துதிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுக்காக எமக்கு நன்றி. இந்த நாள் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வரை எடுத்துங்க. இயேசு முச்சபிக்கிற பிதாவே ஆமென். வல்லலுக்கு வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழுக நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் 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 நன்றி சொல்வேன். எந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு வெட்டாரை என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வல்லலுக்கு வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழுக நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பழமதையை நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பழமதையை நீக்கினார் நன்றி சொல்வேன். வாயுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைகளை காட்டினார் நன்றி சொல்வேன். வாயுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைகளை காட்டினார் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் 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 நன்றி சொல்வேன். உன் அன்பு நீதியை உலகச் செய்த இயேசுவே, உளமாற பாடியே நன்றி சொல்வேன். உன் அன்பு நீதியை உலகச் செய்த இயேசுவே, உளமாற பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் 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 நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைகளை நேசித்தார் நன்றி சொல்வேன். அடிமைகளை விடுவித்தார் நன்றி சொல்வேன். ஆரியவரின் குரல் கேட்டார் நன்றி சொல்வேன். நன்மை தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை, ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். உண்மை தரும் வேள்வியை உணரச் செய்த இயேசுவை, ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் 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 நன்றி சொல்வேன். எண்ணி வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வல்லலுக்கு வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழுக நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் 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 நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிராணங்களை போதியும். நான் உமது அறியேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படிக்கு என்னை உணர்வுள்ளனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு
அல்லது அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளை பிரியப்படுகிறேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்பது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சரி, வாசிக்கப்பட்ட சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். 121வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்ன ஒப்புக்கொடாதையும். ஆமென். அல்லேலூயா. என்னை ஒப்புக்கொடாதையும். என்னை கடினமா பேசுறவங்களுக்கு, என்னை பிடிக்காதவங்களுக்கு, எனக்கு விரோதமா எழுப்புகிறவங்களுக்கு எனக்கு என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க, ஒப்புக்கொடாதையும் சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. என்னன்னு? நியாயம் நீதியும் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம நியாயம் நீதி செய்யறோமா? நீதி நியாயம் செய்யறோமா? நல்லது செஞ்சா ஆண்டவர்கிட்ட தைரியமா என்ன பண்ணலாம், பேசலாம். நன்மையான காரியங்களை மாத்திரம் கவனிக்கிறீங்களா? நன்மையானது மாத்திரம் நம்ம செஞ்சோம்னா, ஆண்டவருக்கு விருப்பமானது மாத்திரம் நம்ம செஞ்சோம்னா, அவருக்கு எது பிடிக்குமோ அது மட்டும் நம்ம செஞ்சோம்னா ஆண்டவர்கிட்ட தைரியமா கேட்கலாம். நன்மையும் நீதியும் செய்கிற என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். நான் சொல்றாரு, நீ நியாயமும் நீதியும் செய்கிறேன். செய்யறதுனால அந்த இடத்துல என்ன பண்றாரு, தைரியமா என்ன பண்றாரு, செய்யறேன். இப்ப நீங்க சொல்லாம நான் வார சர்ச்சைக்கு விடாம வரேன், வார நான் பைபிள் நல்லா படிக்கிறேன், டெய்லி நல்லா வசனம் நான் சொல்றேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா ஆராதனை செய்யறேன், எனக்கு ஏன் பாஸ்டர் இன்னைக்கு இது செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? உங்களால கேட்க முடியுமா? நிமிஷா கேட்க முடியாது. ஏன்னா என்ன பண்ணல செய்யல கேட்கல. செஞ்சா என்ன பண்ணுவோம்? தைரியமான என்ன பிரச்சனை, டெய்லி வாரம் உங்களுக்கு பைபிள் வாசிக்கிறேன், ஆராதனை பண்றேன், கரெக்டான ஆலயத்துக்கு வந்துடுறேன், அந்த டைம்ல நம்ம உட்காந்துறேன், எல்லாமே செய்யறேன். நீங்க சொல்றதெல்லாம் பிரியமான காரியங்கள் எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஏன் பாஸ்டர் இது செய்யலன்னு கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் செய்யணும். பாஸ்டர் சொல்ற எல்லா காரியங்களும் என்ன பண்ணணும்? செய்யணும். செஞ்சா மட்டும்தான் நாங்க தைரியமா கேட்க முடியும். அந்த இடத்துல தாவீது சொல்றாரு, நியாயம் நீதியும் நான் என்ன பண்றேன்? செய்யறேன். என்ன விட்டு குத்துறாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ நம்ம எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட தைரியமா பேசணும்னா நீதியும் நியாயமும் நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அவருக்கு பயந்து நம்ம வாழணும். அவருக்கு எதெல்லாம் பிடிக்கணுமோ அதெல்லாம் நம்ம செய்யும் போது அவர்கிட்ட தைரியமா, ஆண்டவர் நான் இதெல்லாம் செய்யறேனே, எனக்கு ஏன் அப்படி செய்றீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமா கேட்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம எதுவுமே செய்யாம ஆண்டவருக்கு பிடிக்கிறது எதுவுமே செய்யறது இல்ல. ஆனா ஏன் ஆண்டவரே எனக்கு கஷ்டம் தீரல, ஏன் ஆண்டவரே எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு வியாதி சுகமாக மாட்டேங்குது கேள்வி மட்டும் நம்ம கேட்கிறோமா? ஆனா கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? உரிமையா கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் ஒரு நாளும் நம்ம என்ன பண்றதுல கடைபிடிக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் நம்ம செய்யத்தே இல்லை. ஆனா அவர் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணல, நன்மை செய்யலன்னு நம்ம கேட்கிறோம். கேட்கிற நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். ஆமென். அல்லேலூயா. உமது அடியேன்னா யாரு? அவருக்கு அடிமையா இருக்கிற நம்ம தாவீது சொல்றாரு, உமது அடியேனுக்கு நன்மையாக என்ன பண்ணுங்க? துணை நில்லுங்க. நம்ம டெய்லியும் நம்ம ஜெபம் பண்ணும்போது சொன்ன, ஆண்டவரே எனக்கு நன்மையாக நீங்க என்ன பண்ணுங்க? துணை நில்லுங்க. அககாரிகளுக்கிட்ட என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 128வது வசனத்தை பாருங்க. எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரம் ஒண்ணு வாசிச்சோம். என்ன வெறுத்தாங்க? வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. போன வாரம் முதல் வசனமே வீண் சிந்தனையை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன்.
இப்போ இன்னைக்கு வாசிக்கிறோம் கடைசியில, எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. எல்லா பொய் வழிகள், பொய்யினால் வருகிற எல்லா காரியங்களும் நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். யாராச்சும் பொய் சொன்னா என்ன பண்ணணும்? சொல்லணுமா? சொல்லக்கூடாது. பொய்யான வழி எதனாச்சும் காட்டினா நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதுல நடவும் கூடாது, போகவும் கூடாது, அது பேசவும் கூடாது. இந்த இடத்துல என்னது? பொய் வழிகளே என்ன பண்றாரா தாவீது? வெறுக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் செம்மை என்று எண்ணி, நல்லது என்று எண்ணி, எனக்கு நன்மை என்று எண்ணி, எனக்கு இது தேவை என்று சொல்லி சகல பொய் வழிகளையும் நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வீண் சிந்தனையை வெறுக்கணும். பொய்யான வழிகளையும் நம்ம வெறுத்து ஆண்டவருக்கு பயந்து வாழும் போது கர்த்தர்கிட்ட தைரியமா சொல்லலாம், ஆண்டவரே என்னை பொல்லாத ஒரு இடத்துல வெட்டுறாதீங்க, என்னை ஒடுக்குகிற இடத்துல என்னை ஒப்பு கொடாதீங்க அப்படின்னு தைரியமா ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே சகல பொய் வழிகளையும் நான் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன். தேவையில்லாத சிந்தனையை வெறுக்கிறேன். நீங்க செஞ்ச எல்லாவற்றையும் நீர் அருளின எல்லா கட்டளைகளையும் நல்லது என்று சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். படிக்கிறீங்களா? இந்த வசனங்கள்லாம் வீட்டுல போய் படிக்கிறீங்களா? படிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். அதுல எதெல்லாம் வெறுக்கிறாரோ, எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளும் விட்டுட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படிப்புறங்க. ஜெபம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நாளுக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் என்று நாங்க சங்கீதத்துல வாசிச்சோமே ஆண்டவரே. ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொய்யான வழிகள், பொய்யான வார்த்தைகள், பொய்யான சிந்தனைகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வெறுத்து உமக்கென்று மெய்யாய் நாங்கள் வாழும்படியாய் நீர் எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த கிராமத்தில் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தொட்டு ரட்சிக்கப்பட போகிற கிருபைக்காய் மக்கள் நன்றி. நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி எடுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தவானுடைய நினைக்கும் நாளைக்கு பொழுது யாருடைய கர்த்தர் அதிகம் மட்டும் இந்த இருவடி கிராமத்தில் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.